ஹாய் யுவர்ஸ். தூதுவளை அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்தது. நோய்களை போக்கும் தூதுவன்னு தூதுவளைக்கு சொல்லுவாங்க. தூதுவளை நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி, இருமல் இதையெல்லாம் போக்க வல்லது. குழந்தைங்களுக்கு ரசமாகவும் சட்னியாகவும் வச்சு கொடுக்கலாம். பனிக்காலம், மழை காலத்தில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியதுங்க. இந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தூதுவளை செடியில் முள் நிறையா இருக்கும். சிசரில் கீரைகளை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டரில் சிறிதளவு தூள் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இந்த கீரையை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறினதும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 காய்ஞ்ச மிளகாய், சிறிதளவு புளி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் நம்ம இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது நாள்பட நெஞ்சில் கட்டியிருக்கும் கபம், சளி, இருமல் இது போன்ற இந்த தூதுவளை அடிக்கொருக்க நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது கரைச்சி வெளியே கொண்டு வந்துடுங்க. அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இதில் தூதுவளையில் இருக்குது. ஸோ அடிக்கொடுக்க அலர்ஜி சம்மந்தப்பட்டவங்க தூதுவளை இலையை சேர்த்துக்கிட்டா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பருப்பு நல்லா இது போல் சிவக்க வறுத்ததும் சிறிதளவு நல்லெண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விற்றுக்கோங்க. காஞ்ச மிளகாய், புளி எல்லாம் 1 பை 1 போட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது பருப்பு நல்லா சூடாகட்டும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளையை கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிறிதளவு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இலை நல்லா இது போல் சுருள வதங்கணும். ஒரு 4 மினிட்ஸ்க்கு இது போல் வதக்கி விடுங்க. இலையோட கலர் இது போல் டார்க் கலரில் மாறிக்கும். மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆறுன பருப்பு இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு 3/4 கப் வாட்டர் இதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நீர் விட்டு இதை சட்னியாக அரைச்சிக்கோங்க. இது போல் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடான சாப்பாட்டில் இந்த தூதுவளை நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய இந்த தூதுவளை சட்னியை சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். வாசனையாகவும் ருசியாகவும் இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க.